லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க எல்லாருமே எனக்கு நிஜமான அக்காவா இருக்க கூடாதுன்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியலக்கா. எனக்கு நீங்க, அம்மா, அக்காங்க எல்லாருமே எனக்கு வேணும்க்கா. நீங்களே விலைக்கு போறேன்னு சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன்க்கா. நான் இங்கிருந்து உங்களோட தான் வெளியே போவேன், இல்லைன்னா நான் உங்களோட சாகுறேன். ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும்னா நீங்க போங்க. வெளியே போங்க. எனக்கு வெற்றி ஞாபகமாவே இருக்குப்பா. அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவன் எங்க இருந்தாவது ஓடி வந்துட மாட்டானான்னு மனசு தவிக்குதுப்பா. தன் வாழ்க்கைய பத்தி அவன் எவ்வளவு கனவு கண்டிருப்பான். அவனை பத்தி நீங்க என்னெல்லாம் கனவு கண்டிருப்பீங்க. எல்லாமே இப்படி ஒரே நிமிஷத்துல சாம்பலா போயிடுச்சேப்பா. அவன் அப்படி என்னப்பா பாவம் செஞ்சான்? தப்ப திருத்திக்கிட்டு இப்பதான் எல்லாருக்கும் பிடிச்சவன அவன் வாழ ஆரம்பிச்சான். அதுக்குள்ள ஏன் அவனுக்கு இப்படி ஒரு முடிவு வரணும்ப்பா? ஒரு பாவியோட பையனா பிறந்ததுக்கு அவனோட விதி இப்படிதான் முடியும். ஆம்பளை பையன் பிறக்கலன்ற கோபத்துல பிறந்த குழந்தையா இருந்த உன்னை நான் கொல்ல சொன்னேன். அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் கடவுள் என் பையனை பறிச்சுக்கிட்டு எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. மயிலு, இது என் பாவத்துக்கான கூலி. இதை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். உங்களை தண்டிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையாப்பா. அவன் வாழ்க்கையே ஏன் இப்படி அல்பாயுஸ்ல முடிக்கணும்? உங்களோட சேர்த்து அவனுக்கும் தண்டனை கொடுக்கறதுலாம் என்னப்பா நியாயம்? என்னால அதை ஏத்துக்கவே முடியலப்பா. இது சாமியோட தீர்ப்புமா. நாம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பையனோட அப்பாவா நானும், ஒரு அக்காவா நீயும் நிறைய அழுதுட்டோம். அவனையே நினைச்சு நம்ம அழுவுறத தவிர நமக்கு இன்னொரு கடமையே இருக்கு. என் வெற்றியோட சாவுக்கு காரணமானவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். என் பையன் துடிக்க துடிக்க செத்த மாதிரி அவங்களையும் சாவடிக்கணும். அவங்கள நான் கொல்லணும். இல்ல, ஆவேசத்துல நீங்க திரும்பவும் தப்பு பண்ணிடக்கூடாது. அவங்க செஞ்ச தப்புக்கு நியாயமா என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை நம்ம வாங்கி கொடுப்போம்ப்பா. ஆனா பழி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும்பா. சரி, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்றத அப்புறம் பார்த்துக்குவோம். அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, வெற்றி எப்படி அங்க வந்தான், தயவு செஞ்சு விளக்கமா சொல்லு. அவங்க இந்த நாடகத்தையே போட்டிருக்காங்க. என்ன காப்பாத்த போய்தான் வெற்றிக்கு இப்படி ஒரு நிலைமை. இதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்.
என் பையன் சாவுக்கான பதிலை அவங்க சொல்லியே ஆகணும். செஞ்ச தப்புக்கான தண்டனையை நிச்சயம் அவங்க அனுபவிப்பாங்க. மயிலு, நீ சொன்னதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்குது. வெற்றி எப்படி கரெக்டா அங்க வந்தான்? அந்த கேள்விதான்ப்பா எனக்குள்ளேயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வெற்றிக்கு இதை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குப்பா. நான் அந்த கும்பலை ஃபாலோ பண்ணி போனப்ப வெற்றி எனக்கு போன் பண்ணா. நான் அவசர வேலையா போறேன்னு சொல்லி நான் போனை கட் பண்ணிட்டேன். ஆனா திரும்பவும் அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தான்ப்பா. அதை எடுக்கிறதுக்குள்ள போன் கீழே விழுந்துருச்சுப்பா. அவன் என்ன சொல்ல வரான்னு நான் கேட்டிருந்தா நானும் அந்த கும்பல் கிட்ட மாட்டிருக்க மாட்டேன். வெற்றிக்கும் இந்த நிலைமை வந்திருக்காதுப்பா. அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம். இப்ப பேசுறதுனால ஒரு புண்ணியமும் இல்லை. வெற்றி போனது தான். அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி தண்டிக்கிறது தான் இப்ப நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை. கூடிய சீக்கிரமே நான் அந்த கும்பலை கண்டுபிடிக்கிறேமா. அம்மா, எவ்வளவு நேரம் நீங்க இப்படியே உட்கார்ந்து இருப்பீங்க? நேத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடுமா? இன்னொரு இழப்ப இங்க இருக்கிற யாராலையுமே தாங்க முடியாதுமா. அம்மா, வாய் கொப்பளிச்சுட்டு வந்து ஏதாவது சாப்பிடுங்கம்மா. அம்மா, ஆனா யார் என்ன சொன்னாலும் உங்க மனசு ஆறாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா பட்னியா இருக்கிறதுனால நடந்து எதுவுமே மாறிட போறதில்ல. நம்ம வெற்றியும் திரும்ப வர போறதில்ல. அவன் இல்லங்கிற வேதனைய கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லம்மா. அம்மா, எழுந்து வாங்கம்மா. அம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. வெற்றியோட வாழ்க்கை முடிஞ்சிட்டதுனால உங்க வாழ்க்கை முடிஞ்சிட்டதா அர்த்தம் இல்லம்மா. எவ்வளவு பெரிய இழப்பா இருந்தாலும் நம்ம ரெகுலரா செய்யறத செய்யாம இருக்க கூடாது. அப்படி இருக்கவும் முடியாது. நமக்கான காலம் வர வரைக்கும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும்ன்றதுதான் யதார்த்தம். நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிடுங்கம்மா. ப்ளீஸ் அம்மா, சாப்பிடுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கக்கா. மயிலு, விஷயத்த கேள்விப்பட்ட மயிலு. கிரிமினலா இருந்தவன் உன்னால மனசு மாறி இப்பதான் மனுஷனா வாழ ஆரம்பிச்சான். அதுக்குள்ள அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நினைச்சா மனசு ஆற மாட்டேங்குது மயிலு. எனக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா உன் மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும்னு எனக்கு புரியுது மயிலு. இங்க பாரு, நீதான் இப்ப தைரியமா இருக்கணும். சாருக்கும் நீதான் ஆறுதல் சொல்லணும். மனசு கல்லாக்கிக்கிட்டு நானும் அததான் செஞ்சிட்டு இருக்கேன்க்கா. ஆனா தனியா இருக்கும்போது என்னையே என்னால சமாதானம் செஞ்சுக்க முடியல. வெற்றி என் கூட இல்லங்கறத என்னால நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியலக்கா.
இப்பவும் எல்லார்கிட்டயும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கக்கா. அவன் இவ்ளோ சீக்கிரமா எங்க எல்லாரையும் விட்டுட்டு போவான்னு நாங்க நினைக்கவே இல்ல. ஏய் மயில, ஏன் அழற? அழாத. இங்க பாரு மயில, விதி நினைச்சு மனச தேத்திக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்ல. அந்த விதி என் தம்பி சாகிறதுக்கு என்னையே காரணமாக்கிடுச்சேக்கா. வாழ வேண்டிய அவன நானே சாகடிச்சிட்டேங்கிற குற்ற உணர்ச்சி கடைசி வரைக்கும் என் மனசு அறுத்துக்கிட்டே இருக்குமேக்கா. ஏய் மயில, பைத்தியம் மாதிரி பேசாத மயில. நீ அவனை அங்க கூப்பிடவே இல்ல. உன்னை காப்பாத்தணும்னு வந்தவன் அந்த பாம்புல மாட்டிக்கிட்டான். இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ அனாவசியமா மனச போட்டு தயவு செஞ்சு குழப்பிக்காத. இல்லக்கா, என் தம்பி சாவுக்கு யார் காரணமோ அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும்க்கா. சட்டத்துக்கு முன்னால அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கணும்க்கா. அது வரைக்கும் இந்த சங்கடத்துல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதுக்கா. நானும் அததான் சொல்லணும்னு இருந்த மயிலு. அந்த கும்பலை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்லக்கா. வெற்றியை கொண்டு அந்த கும்பலை சார் சும்மா விட மாட்டாரு. அவரு கொடுக்கிற அடியில கண்டிப்பா அவனுங்க இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்றத சொல்லிடுவாங்க. அந்த கொலைகார பாவிய பிடிச்சு ஜெயில தள்ளாம நானும் சாரும் ஓய மாட்டோம்க்கா. அவனை தண்டிச்சாதான் வெற்றியோட ஆத்மா சாந்தி அடையும். என் தம்பிக்காக நான் நிச்சயமா இதை செய்வேன்க்கா. இத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் நினைக்காத. இந்த விஷயத்துல என் உதவி ஏதாவது தேவைனாலும் கால் பண்ண, சரியா? கண்டிப்பாக்கா. சரி மயில, இந்த டென்ஷன்ல நீ ஒழுங்கா சாப்பிடாம விட்டுறாத. வெற்றியை கொண்டவனை தேடி கண்டுபிடிக்கணும்னா நீ முதல்ல ஆக்டிவா இருக்கணும். சாரையும் கவனிச்சுக்கோ, நீயும் உடம்ப பாத்துக்கோ, சரியா? நான் வச்சிடுறேன். சரிக்கா. மணி வா சார். அழகர, எல்லாரும் வாங்க. சார், உங்க 3 பேத்துக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போறேன். என் பையனை கொன்ன அந்த கும்பல. சார். ஆண்டவரே, டென்ஷன் ஆகாதீங்க. தண்ணி குடிங்க சார். என் பையன் சாவுக்கு காரணமானவங்கள நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு எனக்கு உங்க எல்லாரோட உதவியும் தேவை. எஸ் சார். ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தம்பியை கொண்டவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நீங்க உத்தரவு கொடுங்க, நாங்க செஞ்சு முடிக்கிறோம். அந்த வேன் போன ரூட்டை தராவா செக் பண்ணி அந்த வழியில் இருக்க சிசிடிவியில் ஏதாவது பதிவாயிருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. அதுக்குன்னு ஒரு டீமை கூட போடுங்க. அந்த கும்பலில் இருக்கிற ஆளுங்களை பற்றின அடையாளங்களை மயில் எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொன்னான். அதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கிரிமினல்ஸோட ஃபைல் எடுத்து அவங்க தானான்னு கரெக்டாக செக் பண்ணி நான் சொல்கிற அடையாளங்களில் யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிங்க. பழைய ஆள் ஏதாவது செஞ்சிருந்தா ஃபைல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சார். வேற ஏதாவது புது கும்பலா இருந்தா என்ன சார் பண்றது? இல்ல மணி, புது கும்பலால இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. அதுவும் பாம்பு வச்சு கொள்ற டெக்னிக்க சில கும்பல் தான் யூஸ் பண்றாங்க. அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்தா கண்டிப்பா நம்ம அந்த கிரிமினல்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், இன்னைக்கு முழுக்க எங்களுக்கு அதுதான் வேலை. மொத்த ரெக்கார்ட்ஸையும் புரட்டி எடுத்து அவனுங்களுக்கு கட்டம் கட்டுறோம் சார். சீக்கிரமே கண்டுபிடிப்போம் சார்.
என் தங்கச்சிக்கு என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? இல்லம்மா, பையனை பறி கொடுத்த அதிர்ச்சியில தான் இவங்க மனசு பாதிச்சிருக்கு. சில பேர் அந்த அதிர்ச்சியில இருந்து தானா மீண்டு வந்துருவாங்க. ஆனா சில பேரோட மைண்ட் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுடும். ஐயோ, சுத்தி என்ன நடக்குது, யார் வந்து போறாங்கன்ற சென்ஸே இருக்காது. பொம்மை மாதிரி நம்ம சொல்றத செய்வாங்களே தவிர நம்ம குளிக்கணும் சாப்பிடணும்னு அவங்களுக்கே எதுவும் தோணாது. உண்மைதான் டாக்டர். நாம ஏதாவது சொன்னாதான் அவ எதையாவது செய்யறாளே தவிர அவளா எதையும் செய்ய மாட்டேங்கிறா. புள்ளைய பறி கொடுத்த வேதனையில இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, 1000ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆகுறது சகஜம்தான். நான் மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை ரெகுலரா கொடுங்க. இவங்கள நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கூட இருந்து பாத்துக்கணும். ஏன்னா சில சமயம் டிப்ரெஷன் அதிகமாகி இவங்க தப்பான முடிவுக்கு கூட போலாம். ஐயோ, என்ன டாக்டர் இது? பயப்பட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அப்படி நடக்கலான்னு சொன்னனே தவிர நடக்குன்னு சொல்லல. அலட்சியமா விட்டுறாம கவனமா பாத்துக்கிட்டா போதும். முடிஞ்ச வரைக்கும் இவங்களோட பேச்சு கொடுங்க, நல்ல பாட்டை கேட்க வைங்க, மனசு அமைதிப்படுத்துற மாதிரி நல்ல விஷயங்களை பேசுங்க. கொஞ்ச நாள்லயே நார்மல் ஆயிடுவாங்க. சரிங்க டாக்டர். மெடிசன் எழுதி தரேன், வாங்க. ஓகே டாக்டர். போய் வாங்கிட்டு வா. என் பையன் என் கண்காணிப்பை மீறி கிரிமினலா தான் வளர்ந்தான். என் பொண்ணு தான் அவன் மனசை மாத்தி மனுஷனா மாத்தினான். என் பொண்ணு ஐபிஎஸ்னா அவனை ஐஏஎஸ் ஆக்கணும்னு இப்பதான்டா கனவு இருந்தேன். அதை பத்தி அவங்கிட்ட பேசுறதுக்குள்ள அவனை அநியாயமா கொண்டுட்டீங்களா? போவீங்களா போவீங்களா போவீங்களா? யாரா உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து சொல்லுங்க. மரியாதை என் பையனுக்கு சின்ன வயசுடா, வாழ வேண்டிய வயசு. இன்னும் அவன் எதுவுமே அனுபவிக்கலடா. கொண்டாட்டி குழந்தை குடும்பம்னு வாழ வச்சு நான் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். என் பையனோட சேர்த்து என் ஆசையை அழிச்சிட்டீங்களா? யாரு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா? டேய், என் பொண்ணுக்கு வச்ச பாம்ல தான்டா என் பையன் மாட்டிக்கிட்டான். வெற்றியை கொண்டவங்க எல்லாரையும் பார்த்த உடனே என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்னு தான்டா நினைச்சேன். ஆனா நீங்களாம் வெறும் கருவிங்க தான்டா. என் பொண்ணை கொல்ல சொல்லி உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது யாருன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிருங்க. இல்ல உடம்புல உசுறு இருக்கும், ஆனா வாழ்நாள் முழுக்க ஊனமா தான் வாடுவீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டீங்கல்ல? அப்ப வேற வழியே இல்லை. அடகர சார், ஆம்புலன்ஸுக்கு போனை போட்டு 3 பாடி ரெடியா இருக்குன்னு சொல்லியா? போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ண சொல்ல அவன்ல. ஓகே சார். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. கஸ்தூரியும் அவங்க அக்காவும் தான் சார் இதை செய்ய சொன்னாங்க. டேய், நீ செஞ்ச தப்புக்கு வேற யார் மேலயே பழிய போற? நீ சத்தியமா சார் உண்மை. இந்த வேலை உங்களுக்கு யார் கொடுத்தா மரியாதையா உண்மையை சொல்லிருங்க. இல்ல சாமாதி கட்டிடுவேன், ஜாக்கிரதை. அவன் சொல்றதுல உண்மைதான் சார். சார், அந்த பொண்ணை கொல்ல சொன்னது அந்த 2 பொம்பளைங்க தான் சார்.
தரக்கிட தரக்கிட